குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.1ல 6th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா diagonal AC of a parallelogram ABCD bisects angle A. parallelogramனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா parallelலாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏசின்ற டயகனல் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கிளும் இதில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் சமமாக இருக்குதுன்றது அர்த்தம். ஸோ இதை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இப்போ ஆங்கிள் ஏவை மட்டும் அந்த ஏசின்ற டயகனல் பைசெக்ட் பண்ணலை, இட் ஆல்சோ பைசெக்ட்ஸ் ஆங்கிள் சி. இதை பைசெக்ட் பண்ணுற மாதிரியே இந்த ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்றது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பேரலோகிராம்னு கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ராம்பஸ் அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைனாலும் நம்மளே வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏபிசிடின்றது பேரலோகிராம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பேரலோகிராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஈக்குவல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பேரலல் லைன்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை டிரான்ஸ்வர்சல் லைன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த பேரலல் அண்ட் டிரான்ஸ்வர்சலுக்கு உண்டான ஒரு கான்செப்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகிறோம். எந்த ஆங்கிள் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஏசி. இப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் பேரலல் லைன். இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன்னா இது டிரான்ஸ்வர்சல். ஆல்டர்னேட்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஆப்போசிட்டாக இதை எடுக்கிறேன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இதை எடுக்கக்கூடாது, ஆல்டர்னேட் ஆப்போசிட்டாக எடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ஏல இருக்கிறதுனால டிஏசி நீங்கள் ஏவை சென்டராக போட்டுட்டு மீதி நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ டிஏசின்ற இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த இடத்துல சிஏ சென்டராக போட்டிங்கன்னா பிசிஏ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட், இப்போ நான் இதை லைனாக வச்சு இதையும் ஆல்டர்னேட் இன்டீரியர்னு சொல்கிற மாதிரி இப்போ இதை நான் எடுத்தேன்னா இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் ஆல்டர்னேட்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை விட்டு ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை எடுக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறத அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏல ஆங்கிளாகவும் சில ஆங்கிளாகவும் இருக்குது. ஸோ அப்போது பிஏசி இந்த டிரான்ஸ்வர்ஸில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ பிஏசின்ற இந்த ஆங்கிளும் அதே மாதிரி டிசிஏன்ற இந்த ஆங்கிளும் அதே கான்செப்ட் படி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இதை ஈக்குவேஷன் 1ன்னும் இதை ஈக்குவேஷன் 2ன்னும் வச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்லேயே என்ன சொல்லிட்டாங்க, ஏசின்ற டயக்னல் ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் அதாவது இந்த ஆங்கிள் ஏ இருக்கக்கூடிய இந்த செட்டும் அதே மாதிரி இந்த செட்டும் ஈக்குவல். ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஏவை சென்டராக வச்சுக்கோங்க, மேலே வரக்கூடிய இந்த பகுதியை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ டிஏசின்ற ஆங்கிளும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஏசி, புரியுதுங்களா? ஸோ இந்த செட்டை மட்டும் தனியாக மேலே இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ அக்கார்டிங் டு 1, 2, 3 ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன இருக்குது? டிஏசி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டிஏசியை எடுத்து எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன். ஸோ இப்போ இதை முடிச்சாச்சு. பிசிஏன்றது வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ. ஸோ பிசிஏ வேறு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா இங்கே வேறு எங்கேயாவது பிசிஏ இருக்கா? இல்லை. சரி, டிஏசின்னு எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏசி. அப்போ இது ஈக்குவலாக இருக்கும்போது இதுவும் கூட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏசின்ற ஆங்கிள் திரும்ப இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது இதுக்கு ஈக்குவல்னும் போது அந்த ஆன்சரையும் எடுத்து எழுதணும். விச் மீன்ஸ் 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஈவனாக எடுத்து எழுதுங்க, ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் சமம் அப்படின்ற கான்செப்டை போட்டு ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்து எழுதிடுறீங்க. இப்போ நம்ம இதில் எதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி, அதாவது சிஏயும் அது பைசெக்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சி இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது டிசிஏவையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிசிஏ அப்படின்ற கான்செப்ட், புரியுதுங்களா? இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளில் சி சென்டராக வர மாதிரியும்
கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளில் சி சென்டராக வர மாதிரியும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ அப்போது டிசிஏன்ற ஆங்கிளும் பிசிஏன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போது இது என்ன ஆயிடுச்சு, இந்த லைன் கட் ஆகிற மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ அப்போது இது திரும்பவும் ஏசின்ற இந்த டயகனல் சியையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ராம்பஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராம்பஸுக்கு நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறீங்க இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதாவது டி வரா மாதிரி இருக்கக்கூடிய 2 செட் ஆஃப் ஆங்கிள்ஸை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் டி இருக்கக்கூடியதை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டி கிடையாது, இந்த 2 செட் ஆஃப் ஆங்கிள்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன இருக்குது, ஆங்கிள் டிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிசிஏ. ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா தனியாக இந்த டயக்ராம் திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏசி ரைட்டுங்களா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் அதே மாதிரி டிசிஏ நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரையாங்கிளை தான் எடுத்துருக்குறோம். ஸோ அப்போது டிஏசி ஓகேங்களா, இதில் இந்த ஆங்கிள் இதில் இந்த ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் வந்துடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், டிஏவும் டிசியும் ஈக்குவல். காரணம் என்னது, சைடு ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு பிசின்றோம். டிஏன்றது இந்த பக்கம், பிசின்றது எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட். ஏன் இதை ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு சொல்கிறோம், பேரலோகிராமுக்கு என்ன கான்செப்ட், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்ன்ற கான்செப்டும் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஏன்றது பிசிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஏபிக்கு எது ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிடிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். டிஏக்கு பிசி வந்துருச்சுங்களா, திரும்ப பிசி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, திரும்ப வேறு எங்கேயாவது டிஏ இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஏ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஏபி எடுத்து எழுதிக்கிறேன்னா ஏபிக்கு எது ஈக்குவலாக இருக்குது, சிடி ஈக்குவலாக இருக்குது எழுதியாச்சா. அடுத்தது பார்த்துங்க சிடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுங்களா, சிடிக்கு எது ஈக்குவலாக இருக்குது, ஏடி அல்லது டிஏ. அதே மாதிரி இந்த டிஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பிசி. விச் மீன்ஸ் அந்த 4 சைடும் ஈக்குவல்ன்றது இந்த 3 கான்செப்ட்ஸில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது டிஃபால்ட்டாக கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் செக் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ. ராம்பஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த 4 சைட்ஸ் மட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இந்த சம்மில் சொன்னாலே போதுமானது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது பொறுமையாக பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்ச உடனே அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கான்செப்டை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸாக ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால. ஸோ அதனால் பாஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.